தொடர்ந்து மற்றுமோர் அண்மை செய்தி. 4 மாவட்டங்களில் அதிகனமழை காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நெல்லை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே கடந்த 48 மணி நேரமாக இந்த 4 மாவட்டங்களில் தொடர் அதிகனமழை பெய்து வரும் காரணத்தினால் அங்கு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் காலை 8:30 மணி வரை ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கனமழையால் திருச்செந்தூர் பாலக்காடு இடையிலான ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை குருவாயூர் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களில் கனமழை காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாகர்கோவில், கோவை விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களில் கனமழை காரணமாக ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. சென்னை, தூத்துக்குடி, முத்துநகர் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிபிகா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லிபிகா, சொல்லுங்க, 4 மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி தெற்கு ரயில்வே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு பற்றிய முழு விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாகவே கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களிலும் கனமழை வரை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக இந்த 4 மாவட்டங்களிலும் தெற்கு ரயில்வே சபையில போகக்கூடிய பல்வேறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ந்து 2 நாட்களாக. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த திருநெல்வேலியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கின் காரணமாகவும் பல்வேறு ரயில் சேவைகளானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தாம்பரத்தில் இருந்து நாகர்கோவில் விரைவு பயணம் நேற்று புறப்பட்ட ரயிலானது நாகர்கோவிலுக்கும் கொடைக்கானலுக்கும் இடையே பகுதி நேரமாக தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெங்களூரில் இருந்து நாகர்கோவில் வரை செய்யக்கூடிய மதுரை மற்றும் நாகர்கோவில் இடையே தற்போது அந்த ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை எழும்பூரில் இருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆனது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே ஆனது தெரிவித்திருக்கிறது. அதே போன்று திருச்சிராப்பள்ளியில் இருந்து திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நாகர்கோவில், கோயம்புத்தூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸும் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம். அதே போன்று தாம்பரம், ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை முழுவதுமே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே ஆனது செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த 4 மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு தெற்கு ரயில்வே சார்பில் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு சில ரயில்கள் திசை திருப்ப மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாம்பரத்தில் இருந்து இந்த புறப்படக்கூடிய செங்கோட்டை செல்லக்கூடிய ரயில் எக்ஸ்பிரஸ் ஆனது விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி, செங்கோட்டை ஆகிய வழியாக திருப்பி விடப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வாஞ்சி மணியாச்சியில் இருந்து தூத்துக்குடி முன்பதிவு இல்லாத சிறப்பு பயணம் செல்லக்கூடிய இன்று தொடங்கக்கூடிய ரயில்கள் அதாவது மதுரையிலிருந்து அந்த தூத்துக்குடியிலிருந்து செல்லக்கூடிய லோக்கல் ட்ரெயின் ஆனது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தூத்துக்குடியிலிருந்து வாஞ்சி மணியாச்சி வரக்கூடிய சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்கள் என கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக பல்வேறு ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சில ரயில்கள் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சென்றடையும் இடத்திற்கும் முன்பாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கோவில்பட்டி, நாகர்கோவில் பல்வேறு இடங்கள்ல இந்த ரயில்களானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.